கட்சி ஆரம்பித்து 6 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுன்றது போட்டியிட்ட 2வது தேர்தலையே சட்டமன்ற தேர்தலையே வந்தது பெரிய விஷயம்தான். அந்த தவறை மட்டும் அவர் செய்யாமல் இருந்திருந்தால், மக்கள் நல கூட்டணிக்கு போகாமல், மக்கள் நல கூட்டணியை நோக்கி நகராமல் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்தால் விஜயகாந்தின் அரசியல், தேமுதிகவின் அரசியலும் மாறியிருக்கும், தமிழ்நாட்டின் தலையெழுத்தும் மாறியிருக்கும். ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான் அவர். கடைசி வரையில் திமுக பக்கம் போகாமல் தான் இருந்தார். அந்த விஷயத்தில் எல்லாரும் அவர் 2016 திமுக பக்கம் போயிடுவாங்கன்னு நம்பப்பட்ட பொழுது கடைசி நேரத்தில் கூட அந்த முடிவை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த செய்தி வந்திருக்கிறது. அவருடைய தொண்டர்கள் அவருடைய இல்லம் நோக்கி திரண்டு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் அரசியல் குறித்து பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில் திரு விஜயகாந்தனுடைய அரசியல் குறித்து? திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலில், சினிமாவிலிருந்து அரசியலுக்கு பட் அரசியலில் சொற்ப காலமே ஜொலிக்க முடிந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். 2005 அவர் கட்சி ஆரம்பித்து 2006 சட்டமன்ற தேர்தலில் அவர் மட்டும் வெற்றி பெற்று விருத்தாச்சலம் தொகுதியாக நினைக்கிறேன் வந்தார். 2009 மக்களவைத் தேர்தலில் அவருடைய கட்சி 10% வரைக்கும் வாக்குகள் வாங்குச்சு. 2011 ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்து 41 சீட்டு கேட்டு வாங்கி 29 ஜெயித்தார். 29 சீட்டு ஜெயிச்சு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். கட்சி ஆரம்பித்து 6 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுன்றது போட்டியிட்ட 2வது தேர்தலையே சட்டமன்ற தேர்தலையே வந்தது பெரிய விஷயம்தான். பட் அதற்கு பிறகு அவருடைய அரசியல் இறங்குமுகமாகத்தான் இருந்தது. 29 சீட்டில் 7 பேர் ஜெயலலிதா கிட்ட ஓடிவிட்டான் அந்த கட்சியில். அவரே எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை இழந்தார். அவருடைய சில வித்தியாசமான அணுகுமுறைகள் அவையெல்லாம் அரசியலில் பலரையும் முகம் சுளிக்க வைத்தது உண்மை. பட் டர்னிங் பாயிண்ட் எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் அவர் கூட்டணி சேருவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. மிக பரவலாக மிக மிக வலுவான செய்திகள் வந்தன. அவர் கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொள்வார். 55 சீட் வரைக்கும் பேசிட்டாங்க. இன்றைக்கி சைன் ஆகிடும், நாளைக்கு சைன் ஆகிடும், இப்படிலாம் பேசினாங்க. ஆனானப்பட்ட கலைஞரே விஜயகாந்த் விஷயத்தில் சற்று நிலை குலைந்து தான் போனார். ஏனெனில் விஜயகாந்த் வருவாரா வரமாட்டாரா என்ற அந்த சந்தேகம் 2016 எழும்பி நின்ற பொழுது ஒரு கட்டத்தில் கலைஞர் அவர்கள் காலையில் 10:30 மணிக்கு செய்தியாளர்களை பார்க்கும். அப்போல்லாம் டெய்லி விஜயகாந்த் வராரு அப்படின்னு செய்தி வந்துட்டுருக்கோம். அப்போ கலைஞர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் காலையில் 10:30 மணிக்கு ஒரு வீட்டில் கோபாலபுரத்தில் வச்சு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னது, பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும் நிச்சயமாக. பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறது, அதாவது விஜயகாந்த் மெல்ல மெல்ல எங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்னு கலைஞர் சொன்னார். பட் 2 நாளில் அவர் அந்த மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று உருவானது உங்களுக்கு நன்றாக தெரியும். 2 இடதுசாரிகள் விசிக, மதிமுக உருவாக்கிய மக்கள் நல கூட்டணியுடன் விஜயகாந்த் கூட்டணி வைத்தார். மொத்தமே 1.5% ஓட்டு எல்லாரும் சேர்த்து வாஷ் அவுட் ஆச்சு. ஏடிஎம்கே மறுபடியும் உட்காந்தது 2016. அந்த தவறை மட்டும் அவர் செய்யாமல் இருந்திருந்தால், மக்கள் நல கூட்டணிக்கு போகாமல், மக்கள் நல கூட்டணியை நோக்கி நகராமல் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்தால் விஜயகாந்தின் அரசியல், தேமுதிகவின் அரசியலும் மாறியிருக்கும், தமிழ்நாட்டின் தலையெழுத்தும் மாறியிருக்கும், விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையும் வேறு மாதிரி போயிருக்கும். ஏன்னா 11 அதிமுகவோட கூட்டணி வச்சோம், திமுகவை எதிர்த்து. அந்த திமுகவோட நம்ம எதிர்த்து கூட்டணி வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆழமான அந்த ஒரு வெறுப்பு அல்லது ஒரு திமுக பக்கம் ஒரு அசூயை இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை என்கின்ற அடிப்படை தத்துவத்தை, சூட்சுமத்தை, அரசியலின் அரிச்சுவடி பாடத்தை கூட அவர் கற்கவில்லை என்பதற்கு சரியான உதாரணம் திமுக மீதான தன்னுடைய பகைமை உணர்ச்சியை அவர் தனிப்பட்ட முறையிலானதாக எடுத்துக்கொண்டார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த சிக்கல் 2001 ஜிகே மூப்பனாருக்கு வந்தது. 96
நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் கூட்டணி வைத்துக் கொள்கின்றன. அது பிடிக்காமல் அதுக்கு முன்னால் 4 வருஷம் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் உடையுது. மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது 96ல். 40 சீட்டில் அசம்பிளிக்கும் 20 சீட்டு பார்லிமெண்ட்டும் வாங்கி அமோகமாக ஜெயிக்கிறாங்க. 98 பிப்ரவரியில் 1.5 வருஷத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தப்போ திமுக தமாக கூட்டணி தொடருது. மொத்தம் 3 சீட்டு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிக்குது. திமுக 6 ஜெயிக்குது. அது ஒரே வருஷத்தில் கலைஞர் வந்து அதிமுக ஜெயலலிதா பிஜேபி வாஜ்பாய் அரசை கவுக்கும்போது திமுக பாஜக பக்கம் சாஞ்சு ஓட்டு போடுது. அப்படியே கவர்மெண்ட் போயிடுது. பிஜேபி பக்கம் திமுக போயிடுது. 99 பார்லிமெண்ட்டில் மூப்பனார் தனியாக நிற்கிறார். காங்கிரஸ் ஏடிஎம்கே லெஃப்ட் தனியாக நிற்கிறாங்க. பிஜேபி தமாக தனியாக நிற்குது. மூப்பனார் வந்து அப்போ தான் விசிகாவையும் கிருஷ்ணசாமியும் கொண்டு வரார். மூப்பனார் 99 செப்டம்பர் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமா, புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி அவர்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. ஃபெயிலர், தோத்துடுது. 2001 எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து காலமெல்லாம் தான் வாழ்ந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினாரோ, புதிய கட்சி தொடங்கினாரோ அந்த முடிவுக்கு காரணமான ஜெயலலிதாவுடன் போய் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கூட்டணி சேர்ந்தார். அந்த மூப்பனாரோட வீட்டுக்கு சின்ன படிக்கட்டு இருக்கும் மாடியில், அதில் ஏறி போய் ஜெயலலிதா மூப்பனாரை பார்த்தாங்க. 2001 5 வருஷத்தில் எந்த ஜெயலலிதாவுடன் காங்கிரஸ் சேர்ந்ததற்காக வெளியே வந்தாரோ அதே ஜெயலலிதாவுடன் மூப்பனார் போய் சேர்ந்தார். அரசியல் நிரந்தர நண்பர்கள் இல்லை, எதிரிகள் இல்லை என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் தமிழ் மாநில காங்கிரஸை காப்பாற்ற முடிஞ்சுது. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 மாதத்தில் அவர் இறந்து போனாலும் அவர் கட்சி கண்ணியமாக போய் காங்கிரஸில் சேர்ந்து வாசனுக்கு வந்து பெரிய பதவி வந்ததுக்கெலாம் காரணம் மூப்பனார் சேர்த்து கொடுத்துட்டு போயிருந்த கட்சி. ஆனால் இந்த புரிதல், இந்த அரசியல் தெளிவு விஜயகாந்துக்கு இல்லாத காரணத்தால் அவர் வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் செய்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர், மிகப்பெரிய தவறு. அந்த ஒரு தவறு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்தது. 2016 திமுகவுடன் கூட்டணி சேராமல் மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்ததன் விளைவை விஜயகாந்த் அனுபவித்தார். அவருடைய கட்சி அன்றைக்கே 90% கரைந்து போனது 2016. மீதம் இருந்த 10% 2019 கரைஞ்சு போச்சு. அதனால தான் 2021 அவர் யாருமே சேர்த்துக்கல. ஏடிஎம்கேவும் சேர்த்துக்கல, திமுகவும் சேர்த்துக்கல. 2014 முதல்ல மோடி ஃபஸ்ட் டைம் ஜெயிச்ச அந்த எலெக்ஷனில், ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்ட எலெக்ஷனில் பிஜேபி, தேமுதிக, பாமக, குட்டி கட்சிலாம் ஒன்றா சேர்ந்து நின்னாங்க. அப்போ 14 சீட்டு கொடுத்து அதிகபட்சம் சீட்டு வந்து தேமுதிக தான் மண்ணை கவ்வியது. அதே தேமுதிக 2019 ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளே வரும்போது 4 சீட்டு தான் கொடுத்தாங்க. 21 யாருமே சேர்த்துக்கல. இன்ஃபேக்ட் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவரை வர வச்சுட்டு துரைமுருகன் வந்து செய்தியாளர்களை அழிச்சு இது பண்ணதெல்லாம் நடந்தது, பார்த்துருப்பீங்க. 2021 இந்த அசிங்கம்லாம் நடந்தது. இதற்கு காரணம் 2016 விஜயகாந்த் அவர்கள் எடுத்த அந்த நடைமுறை அரசியலுக்கு பொருந்தாத வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் அதிமுகவோட நின்னா அடுத்த தேர்தலில் அது திமுகவோட தான் நிற்கணும், இல்லை அதிமுகவோடையாவது நிற்கணும். மாறா 2 பேரும் வேணான்னு முடிவெடுத்தால் அவர்கள் வாக்கு வங்கி அரசியலில் காணாமல் போவார்கள் என்பதற்கு விஜயகாந்த் தான் ஒரு உதாரணம். ஆனால் அவருடைய அந்த முடிவை குறித்து இன்று இந்த விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு விஷயத்தில் அவருடைய செய்கை என்பது வியப்புக்குரியது. அது பாராட்டுக்குரியதா நிந்தனைக்குரியதா என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம், சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன். ஆனால் கண்டிப்பாக அது அதன் அளவிலேயே ஒரு வியப்புக்குரியது, ஆச்சரியமானது. அது என்னென்னா, திமுக எதிர்ப்பில் கடைசி வரையில் அவர் உறுதியாக இருந்தார். அது வியப்புக்குரியது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்லலை. அது பாராட்டுக்குரியது அல்லது நிந்தனைக்குரியது, கண்டனத்துக்குரியதுன்னு நான் சொல்லலை. நான் சொல்லுவது வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்த மாதிரி கட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அதிமுகவோட நின்னா அடுத்த தேர்தலில் இன்வேரியபிளி திமுகவோட தான் இருப்பாங்க, இல்லை அதே அதிமுகவோட இருந்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியில் 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க, 21 இருந்தாங்க, அப்படியே இருந்துட்டாங்க அவங்க. மூப்பனார் வந்து 96 திமுகவோட போனார், 2001 ஜெயலலிதாவோட வந்தார். அதனால தான் கட்சிகளை அவர்களால் காப்பாற்ற முடிஞ்சுது. இந்த குறைந்தபட்ச அடிப்படை அரசியல் சூட்சமும் விஜயகாந்த் அவர்களிடம் இல்லாமல் போனது தான் தேமுதிக மொத்தமாக கரைந்து போனதற்கு காரணம். அதனுடைய வாக்கு வங்கி என்பது 1% கீழே என்று போய்விட்டது. இது 2009 10% இருந்தது, இன்றைக்கி அரவுண்ட் 1%, அவ்வளோதான், விச் இஸ் நெக்லிஜிபிள். ஆகவே 2016 விஜயகாந்த் செய்த எடுத்த அந்த முடிவு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்தது.
ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். அவர் கடைசி வரையில் திமுக பக்கம் போகாமல் தான் இருந்தார். அந்த விஷயத்தில் எல்லாரும் 2016 திமுக பக்கம் போயிடுவாங்கன்னு நம்பப்பட்ட பொழுது கடைசி நேரத்தில் கூட அந்த முடிவை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவரை நாம் மறுபடியும் சொல்கிறேன், அந்த முடிவு சரி தப்புன்னு ஆர்கியூ பண்ண மாட்டான். அது அவரவர் கண்ணோட்டத்தை பொறுத்தது. வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்ததை அளவுகோலாக வைத்து நான் சொல்கிறேன். அதன் அளவில் அது வியக்கத்தக்க, ஆச்சரியமாக பார்க்கத்தக்க ஒரு முடிவு. இறுதி வரையில் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. அவருடைய உறுதியான திமுக எதிர்ப்பு ஆச்சரியப்படத்தக்கது. நிச்சயமாக. ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அரசியல் எடுத்த முடிவுகள் வீழ்ச்சியை அவர் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு குறையுமே அந்த தரப்புலேருந்து யாருமே வைக்கக்கூடிய அளவில் இல்லை. அவர் நடிகர் சங்க கடனை எடுத்ததாகட்டும், உதவி செய்த விஷயங்கள், இது எல்லாமே அவரை போட்டத்தக்க விஷயமா இருக்குது. நன்றி.